குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம முன்னாடி வீடியோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறது. தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போகிறோம். 5th யூனிட்ல தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போகிறோம். யூனிட்ல செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், நீட் ஆஃப் செகண்ட் லா. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு, அது எதுக்காக செகண்ட் லா நீடா தேவைப்படுது நமக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். The first law of thermodynamics establishes definite relationship between the heat absorbed and work performed by a system in given process. Del E is equal to Q minus W. ஒரு சிஸ்டத்தோட ஹீட் அப்சார்ப்ஷன் அண்ட் ஒர்க் எப்படி பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்துச்சு. The first law does not provide any information as to whether a particular change will take place spontaneous and what determine the extent and direction of the chemical changes. ஏதாவது ஒரு அந்த ரியாக்ஷன்ல ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் தானாவே ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்ததுன்னா அது என்னன்றதை இது சொல்லலை. Because of the limitation of the first law, need another law to predict direction of flow of heat, to predict the feasibility of a reaction, and to find out the fraction of heat absorption that could be converted into work. இதனால தான் நமக்கு வந்து செகண்ட் லான்றது தேவைப்படுது. ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், தன்னிச்சையான ப்ராசஸ்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். A process which proceeds by itself is called a spontaneous process. All natural occurring processes are reversible and spontaneous. எல்லா நேச்சுரல் ப்ராசஸும் தானாக நடக்கக்கூடியது தான், அது வந்து irreversible ப்ராசஸ். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கணும். தி ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த டாப் ஆஃப் ஹில் டு டவுன் த ஹில். ஒரு மலையிலேருந்து தண்ணி வந்து அருவியாக கொட்டுது, அது வந்து மலையிலேருந்து கீழே கொட்டுது, ஆனால் கீழே கொட்ட தண்ணி மறுபடியும் வந்து மேலே போகாது. அதுதான் வந்து irreversible ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து இயற்கையான ப்ராசஸ் தான், ஆனால் இது வந்து irreversible ப்ராசஸ். அடுத்தது ஃப்ளோ ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஹாட்டர் டு கோல்டர். ஒரு ஹீட்டாக இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து உடனே கூலாகிட்டே வருதுன்னா மறுபடியும் வந்து அது ஹீட் ஆகாது. ஃப்ளோ ஆஃப் ஹீட்டு, அதாவது ஹீட் வந்து ஃப்ளோ ஆகிட்டே வருது, டவுன் ஆகிட்டே வருது, அது மறுபடியும் வந்து ஹீட்டாக ஆகாது. அடுத்தது ஃப்ளோ ஆஃப் கரண்ட் ஃப்ரம் த ரீஜியன் ஆஃப் ஹையர் பொட்டன்ஷியல் into region of lower potential. ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு வந்துடும், பட் மறுபடியும் அது வந்து ஹையர் பொட்டன்ஷியலுக்கு போகாது. அடுத்தது கேஸ் ஃப்ளோ ஃப்ரம் த ரீஜியன் ஆஃப் ஹையர் ப்ரெஷர் டு ரீஜியன் ஆஃப் லோ ப்ரெஷர். ஒரு கேஸ் வந்து ஒரு வெளியில வந்துடும், ஒரு ஃப்ளோவில் ஒரு ஃப்ளோ ஆஃப் ப்ரெஷரில் வந்துடும், பட் அதே ப்ரெஷரில் அதை நம்ம வந்து மறுபடியும் உள்ளே போக வைக்க முடியாது. Since these processes are spontaneous and rapid, they are called a irreversible process அப்படின்றாங்க. அடுத்தது criteria of spontaneity. Thomson and Berthelot suggest that heat of reaction may be taken as a criterion to judge the spontaneity of the reaction. It is well known that the most of the reaction which occur spontaneously are exothermic. Del H ID negative for exothermic reaction. Exothermic reaction are spontaneous because the reacting system tends to acquire a state of minimum energy. In thermodynamics, randomness or a disorder of a system is expressed in terms of entropy. Yes, the change in entropy is denoted by del S. அடுத்தது entropy change may be recorded as a measure of disorder or randomness. A spontaneous process is always accompanied by an increase in disorder or randomness of the molecule. Del S less than 0. Del S வந்து del S என்னன்னா entropy change in entropy வந்து 0 விட கம்மியா இருக்குன்னா del S is a positive, spontaneous or irreversible process அப்படின்றாங்க. It is difficult to determine the entropy change of surroundings most physical and chemical process.
The free energy change del G, free energy change வந்து del G சொல்றாங்க. Del G is taken as a criterion predict the feasibility or spontaneity of a reaction. The free energy change del G is actually the energy available for doing work. Uh, the free energy greater than zero less than zero, del G is negative, it's a spontaneous process. The value of del G can be obtained by allowing the reaction to proceed in a chemical cell and measuring the EMF of cell, and thus advantages over the del H and del S in prediction the spontaneity of a reaction. அடுத்தது different statement of the second law. In order to express the limitation on the conversion of heat into work and indicate the direction of change of natural occurring process, the second law of thermodynamics was put forward by Kelvin and Clausius. Second law may be stated in different form. It is impossible to construct a machine working in a cycle which will convert all absorbed heat into a work without producing elsewhere. The energy of the universe remaining constant, but the entropy approaches towards a maximum. Third point, heat cannot flow from the colder to heater bodies without the intervention of external agency. Fourth point, all the natural spontaneous processes are taking place in one direction only and cannot be reserved. Next, we have to see the cyclic process. What is a cyclic process? A cyclic process in which a system returns to original state after undergoing a series of change is called a cyclic process. ஒரு process ஒன்றுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் அந்த எண்ட்லேருந்து ஸ்டார்டிங் ப்ராசஸ்க்கே வந்துச்சுன்னா அது வந்து சைக்ளிக் ப்ராசஸ்ன்றாங்க. The internal energy is a thermodynamic properties which depends only upon the state of a system in a cyclic process. The cyclic process return back to its original state, hence dE is equal to 0. அடுத்தது வந்து heat engine. Heat engine is a device which convert absorbed heat into work. ஒரு heat வந்து ஒர்க்காக எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது. Heat engine is supposed to contain two large heat receiver maintained at constant temperature. First receiver temperature higher temperature T2, lower temperature T1. Heat engine operates reversible between the two temperature T2 and T1, where T2 is less than greater than T1. இதான் வந்து ஹீட் என்ஜினுக்கான ஸ்ட்ரக்சர் என்ஜின். சோர்ஸ் வந்து T2, சோர்ஸ் 2 வந்து சிங்க்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து என்ஜின். அடுத்து it has been proved from the second law that the heat absorbed by engine is not completely converted into work. அடுத்தது efficiency of the heat engine. The efficiency of a heat engine is the ratio between the work done and the quantity of heat absorbed by the engine during the reversible. Neta is equal to W by Q. It is proved that the efficiency of the heat engine working in a cyclic is always less than unity. Eta is equal to T2 minus T1 divided by T2. அடுத்தது Carnot engine. Carnot engine, Carnot cycle is an hypothetical cyclic consisting of 4 operations, and the work substance is 1 mole of an ideal gas. It is enclosed in a cylindrical fitted with a weightless and frictionless piston. It is supposed that there are 2 large heat receiver maintained at a constant temperature. The receiver at a high temperature T2 is called source, and the receiver at a low temperature T1 is called a sink. The 4 operations in the Carnot cycle are isothermal expansion, adiabatic expansion, isothermal compression, and adiabatic compression. The Carnot cycle is represented by 4 expansion, 1 isothermal expansion, adiabatic expansion, isothermal compression, and adiabatic compression. Carnot cycle is represented by a pressure to volume diagram. It is also known as a indicator diagram. இப்போ இதுல உங்களுக்கு வந்து isothermal expansion, isothermal
compression, adiabatic expansion and adiabatic compression, a lot of equation of their நோட்ஸில் வந்து அந்த எக்ஸ்பென்ஷனுக்கான ஈக்குவேஷன்லாம் கொடுக்குறேன். அடுத்தது இதோட இந்த கார்னர் சைக்கிளோட சிஸ்டத்தை பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ப்ரெஷரு, ஒய் ஆக்சிஸ் வந்து வால்யூம். இதில் இந்த ஏன்றது பின்றது தான் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன், பிசின்றது அடியாபேட்டிக் கம்ப்ரெஷன், சிடின்றது ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் அண்ட் டிஏன்றது அடியாபேட்டிக் கம்ப்ரெஷன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எஃபிஷியன்சி. The efficiency of Carnot cycle or heat engine is defined as a ratio of work done to the quantity of heat absorbed at high temperature. Eta is equal to work done divided by heat absorbed is equal to W by Q. The efficiency of heat engine may also be defined as a fraction of heat absorbed by the engine which converted into work. Heat engine is a device which converts heat into work. நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வந்து கார்னர் தியரம், கான்செப்ட் ஆஃப் என்ட்ரோபி அண்ட் ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி இதெல்லாம் பார்க்க போகிறோம். டெரிவேஷன் ஆஃப் என்ட்ரோபி ஆஃப் கார்னர் சைக்கிள் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.